என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண்முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. சூரியன கேளு வாங்கி நான் தருவேன், சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன். வங்க கடல நீ சின்ன குவளையில் மொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். சிங்கம் சிறுத்தைய ஒத்த அடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். உலகே அழிஞ்சாலும் ஓன நான் காத்திடுவேன். என்னோட பெருமை என்ன உருவில் பார்த்திடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா.
வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம் பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம் 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாடி வேறு யாரு என்னென்ன மணி கழுப்பி வச்சு என்ன கதை கேட்கறது ரைட் ஏதாச்சும் அறிமுகம் தேவையில்லை பேரும் தேவையில்லை சோட்டான நேம் தான் தெரியும் சிவம் புள்ளே முழு பேர் என்ன கணபதி ஸ்ரீகாந்த ரூபன் சிவம் கணபதி ஸ்ரீகாந்த ரூபன் சிவம் ரைட் அப்ப என்ன விசேஷம் வீட்டுல விசேஷம் 60வது பிறந்த 60வது பிறந்த நாள் இனிதே தொடங்கிட்டு சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு 60வது பிறந்த நாள் தொடங்கி இருக்கு 60வது பிறந்த நாள் என்று சொல்லி உங்களுக்கு சில ஆட்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கலாம் அதுவும் இனிய 60வது பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கலாம் சோ உங்களோட 60வது பிறந்த நாளை கொஞ்சம் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணணும் வளமையா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது ஆனா இன்னும் ஒரு 60வது பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமா உங்களையும் வித்தியாசமா சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச யாரோ ஒரு ஆட்கள் இரவு 12 மணிக்கு அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல் வந்து சேரணுமா உங்களையும் 12 மணிக்கே வாழ்த்து சொல்லி சர்ப்ரைஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்தணுமா வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கணும் சந்தோஷமா நல்லா இருந்ததா குட்டியா சர்ப்ரைஸ் கொடுக்கணுமாம் இரவு 12 மணிக்கு வான வேடிக்கை எல்லாம் வெடிகள் எல்லாம் போட்டு சந்தோஷமா உங்களோட பிறந்த நாள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி இருக்கணும் மிக்கி மவுஸ்கிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் தந்த மிக்கி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட பாக்கலையா என்னென்ன தந்த முதல் கிடைச்சது நாகமுஜனி அம்மா சுவாமி படம் ரைட் இந்த பிறந்த நாளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது கேக் வந்துருக்கு கேக் பார்த்தீங்களா கேக் என்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா என்ன இருக்கு கேக்ல மேசன் கரண்டி இருக்கு வேற என்ன இருக்குது ஒரு வித்தியாசமான கேக் ஒன்று கொடுத்துருக்கிறான் கேக்ல என்னென்னலாம் இருக்குது 60ஆம் நம்பர் போட்டிருக்கு 60வது பிறந்த நாள் மேசன் கரண்டி வச்சிருக்குது பில்லிங் ட்ராயிங் பிளான் இருக்குது அதுக்கு முன்னுக்கு அப்படியே இருக்குது என்ன இது இப்ப வேண்டியதால் இப்படி எல்லாம் டிசைன் பண்ணி கேக் கொடுத்தது இப்படி டிசைன் பண்ணி ஏன் கொடுத்தது கேக் தெரியுமா உனக்கு தெரியும் உங்களோட தொழில் ஏன்னா அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ராக்டர் ஏன்னா உங்களோட தொழில் சம்பந்தமாவே ஒரு கேக்கை கொடுக்கணுமா உங்களோட தொழிலையும் பெருமைப்படுத்தணுமான்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா கேக் பிடிச்சிருக்கு அதை விட நிறைய பட்டு வேட்டி பட்டு சால்வை எல்லாம் வந்திருக்கு நாளைக்கு இந்த உடுப்பு எல்லாத்தையும் போட்டு இன்னும் சில ஏற்பாடுகள் இருக்கு அந்த ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கட்டும் வேற பழக்கூடை வந்திருக்குது பழங்கள் சாப்பிடுறதுல ஆரோக்கியமா இருக்கட்டும் பழக்கூடைக்கு ஸ்பெஷலா ஒரு சாமான் இருக்கு எடுத்து பாருங்க சொப்பினோட கட்டி இருக்கு எடுத்து பாருங்க என்ன இருக்கு எத்தனை பாருங்க ஒரே பாருங்க பைத்த உருண்டை வேற என்ன நடக்குது இன்னொரு பேக் இருக்கு அங்கால பலகாரங்கள் எல்லாம் வந்திருக்கு நிறைய பிறந்த நாளாம் பலகாரங்கள் தான் சாப்பிட்டு சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடட்டான் பலகாரம் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்ப யாருக்கு தெரியும் உங்களுக்கு பலகாரம் எல்லாம் பிடிக்கும் பலகாரம் எல்லாம் அனுப்பி இருக்கணும் யாரோ விளையாட்டு காட்டியிருக்கேன் பைத்தம் பணியாரம் வந்திருக்குது ஒரு லட்டு வந்திருக்குது அப்ப நிறைய கிஃப்ட் வந்திருக்குது வேற முழுக்க இருந்தாக்கா ரைட் அப்படி இன்னும் அதுக்குள்ள வேறுங்க நிறைய ஷர்ட் எல்லாம் இருக்கு வெளியில எடுங்க எல்லாம் உங்களுக்கு தான்
எல்லா செட்டும் உங்களுக்கு தான். நாளை பிறந்த நாளும் மலத்தியாலத்துக்கு ஒரு செட் போடட்டான். மணத்தியாலத்துக்கு ஒரு செட் போட்டு போட்டு மாத்தி 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 இந்த இனிவில் எல்லாம் சுத்தி தீயட்டுமா நாளைக்கு. கொஞ்சம் காசு வித்து விடுவாமா? காசு தானே மெயினா இருக்கு. ஏன்னா சரி, அப்ப அதாச்சும் உங்களை ரொம்ப பிடிச்சாக இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி இருக்கணும். பல கூட வந்திருக்கு, ஸ்பெஷலா பலாரங்கள் வந்திருக்குது, கேக் வந்திருக்குது, உடுப்பெல்லாம் வந்திருக்கு. நல்ல சந்தோஷமா உங்களோட பிறந்த நாளை கொண்டாடட்டுமா? சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களா 12 மணிக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து கேக் எல்லாம் பெருமெண்ட் மூத்தவாண்ட நம்பிக்கை இருந்தது. பெருமெண்ட் மூத்தவால நம்பிக்கை ஒன்று இருந்தது. இப்ப மூத்தவா வீட்டுக்கார கொடுத்துன்னு நாங்க சொல்ல இல்லையே. வீட்டுக்கார கொடுத்துன்னு சொல்ல அவன் தான் கிடைக்கிறது கிடைச்சிட்டு. அப்படியா? அப்ப யாரு மகள் கொடுத்தேன்னு சொல்றீங்களா? அந்த கிஃப்ட் எல்லாம் மகள் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன் எல்லாரும் தந்துட்டினா. ஆனா இது அவையில் ஒருத்தரும் கொடுக்க இல்லையே. இது மகன் தந்து மகனும் கொடுக்கல. வெளிநாட்டில இருந்து வந்திருக்குது. வெளிநாட்டுல நிக்கிற ஒரு ஆட்கள் உங்களோட பிறந்த நாளாம் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணி செய்யற அளவுக்கு ஒரு நேரம் இல்ல. வடிவா வச்சு பாருங்க. யாசம் செய்திருப்பான் வெளிநாடுண்டால் அவரும் செய்யலையே. வேற ஒரு ஆக்கள் கொடுத்துருக்கீங்க. வேற ஆக்கள் இல்ல. சரி, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அப்ப நீங்க ராசன் தான். வெளிநாடுண்டா அவர் உள்நாடுண்டா மகன் தான் செஞ்சிருப்பார். இப்ப கடைசியில சொல்லுவோம் யார் கொடுத்தாண்டு. அது பிறகு ஃபீல் பண்ண ஐயோ நான் மாறி சொல்லி போட்டு கொடுத்தாக்களும் கோவிப்பினம் தங்கட பேரை சொல்லலையே. நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். அப்ப உங்களுக்கு சந்தோஷமா எப்படி எல்லாம் வந்தது? எவ்வளவு சந்தோஷம். நிறையண்டா என்னில இருக்கிற அன்பு அவ்வளவு இருக்கின்றத வழிகாட்டி இருக்கி நாம் யாரோ. ஏன்னா ஆனா இதுக்கு நிக்கிறார்கள் ஒருத்தரும் இல்லை. இந்த வேலையை செஞ்சாக்கள் இந்த மாதிரி வேலையை செஞ்சாக்கள் நாளைக்கு தான் பெரியணும் அவங்க வீட்டு. 12 மணிக்கு முடியல அனுப்பி போட்டு நாளைக்கு வேற போயிடும் அவங்க வீட்டு. சரி, அப்ப கிஃப்ட் எல்லாம் காணுமா? தெரியல. கிஃப்ட் எல்லாம் காணுமோ? கேக் வந்திருக்கு மிச்சம். வேற கிஃப்ட் ஏதாச்சும் வேணுமா? வேண்டாமா? இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. உங்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட் இல்லை. கேக்கு, பழக்கூடை, உடுப்புகள், சின்ன கிஃப்ட். பெருசா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. என்ன கிஃப்டா இருக்கு? பெருசா சந்தோஷம் தான். தெருவா பெரிய கிஃப்ட தெருவா அந்த கிஃப்ட் உங்களுக்கு. அப்படியான கிஃப்ட் எல்லாம் நாங்க கொண்டு வரல. அப்படியான கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கிஃப்டாம் என்று உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் பார்த்து ஒரு கிஃப்ட் எடுத்து தந்திருக்கணும். இவர் 60வது பிறந்த நாளைக்கு இந்த கிஃப்டை கொண்டே கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டு விரட்டாமன்னு சொல்லி என்ன பின்னுக்கு பாக்குறீங்க? சரி, அப்ப என்ன கிஃப்ட்னு பாப்போமா? கொண்டு சொல்லட்டா கெஸ் பண்ணிடுமா? பெரிய கிஃப்டா என்ன வேறு உங்களுக்கு தேவையான ஒரு கிஃப்டாம் நீங்கள் தினம் பாவிக்கிறதா? தினம் உங்களுக்கு உதவுமான்னு சொல்லி ஒரு பெரிய கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணிடுமா? நிறைய ஜாமான்கள் தேவைதான். இப்ப பார்த்தா எல்லா ஜாமானுமே எல்லாம் அனுப்பணும் பிறந்த நாளுக்கு. சரி, அப்ப பாப்போமா என்ன கிஃப்ட் வந்திருக்கேன். அதாச்சும் இதுல வந்து மிக்கி மவுஸ் நின்றவர் இல்ல. பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு. பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கிஃப்ட். பாப்போமா? அந்த கிஃப்டை தந்தா என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? சரி, அப்ப இதுல 2 மிக்கி மவுஸ் பொம்மை குட்டி நின்றாரு இல்ல, பொம்மை குட்டி நின்றவர்ல அவர் தான் அந்த கிஃப்டை கொண்டு வரப்புற. சத்தமா இருக்க சொல்லிவிடுங்க மிக்கி அந்த கிஃப்டை கொண்டு வாங்க. அப்பதான் கொண்டு வருவேன். கொண்டு வா. ஓடியா ரைட். அப்ப மிக்கி என்ன கிஃப்ட்? லைசன்ஸ் இல்ல வேணும். அதெல்லாம் பார்த்து கொள்ளணும். இந்த பைக்கை அடுத்து தந்தாங்களே. என்ன கிஃப்ட் வந்திருக்கு அடுத்தது? பெரிய பைக் வந்திருக்கு. அதாச்சும் சைக்கிள் ஓடினது காணுமா? நீங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் வேண்டி உலகில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்களா? அப்ப இனி உங்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்று சொல்லி என்ன வந்திருக்கு அடுத்த பெரிய கிஃப்ட் உண்டு. என்ன கிஃப்ட் வந்திருக்குது? மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்திருக்குது. பேக்கோ ஏன்னா அப்படி ஏறி இருங்க. வாங்க ஏறி இருங்க. கீரை போடுங்க.
சைக்கிள் பிடிச்சிருக்கோம் ஆமா அப்போ நாளைக்கு இனிவெல்குள்ள ஒரு ரவுண்டு தானே ஆகுமே மோட்டர் சைக்கிள் இது டைனா ரவுண்ட் அடிக்க போகுது நாளைக்கு டைனா ரவுண்ட் அடிச்சு ஸ்டாண்டு தட்டி வருங்க ஸ்டாண்டு தட்டி வருங்க எங்க போகும் என்ன இது தட்டியா சரி ராய் இப்போ சந்தோஷமா சந்தோஷமான விஷயம் அப்போ எதிர்பார்த்தீங்களா அப்படி மோட்டர் சைக்கிள்லாம் கிஃப்டாக வருமாண்டு இல்லை ஆ இல்லை அப்போ சந்தோஷம் அப்போ இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்தாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க கிஃப்ட் அந்த ஆகளுக்கு என்ன வட்டி தான் கட்ட போறாங்க சரி அப்போ யார் கிஃப்டை தந்தான்னு சொல்லி பார்ப்போமா மகன் தான் வேற யாரும் தந்திருக்க மாட்டோம் ஷுவரா இல்லை ஜுவர் ஷுவர் சரி இன்னும் வேற ஒரு கிஃப்டும் இருக்கு அதையும் பார்ப்போம் என்ன அடுத்ததையும் கொண்டு வாங்க இளமையா ஒரு ஆள் வார ரைட் அப்படி வாங்க ரைட் அப்ப பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்துருக்கு அது யார் நிக்கிறது பெருசா யார் நிக்கிறது இல்ல அப்ப இளமையா கிடக்கு இளம் படியும் மாதிரி கிடக்கு 21 வயசு இதோட குறைஞ்ச வயசு இருக்கு இது நராச்சும் சின்ன வயசுன்னு சொல்லல இளமையா இருக்கீங்கள அடுத்த போட்டோ எல்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் ஃப்ரேம் பிடிச்சிருக்கா எல்லாரும் சேர்த்து மாட்டேன் தந்து விட்டு எல்லாரும் சேர்த்து மாட்டேன் தந்து எப்படி சொல்றீங்க எல்லாரும் தந்தவி என்று ரைட் அப்ப யார் கொடுத்தோன்னு சொல்லி பார்ப்போமா சரி ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு உங்களுடைய 60வது பிறந்த நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா அப்போ உங்களோட 60வது பிறந்த நாளை ஃபோன் பண்ணுங்க அப்போ இன்றைக்கு 60வது பிறந்த நாளாம் 60வது பிறந்த நாளுக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா வேணா உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா உங்களோட பிறந்த நாளையும் சந்தோஷமா கொண்டாடணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேர் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறோம் அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போமா யார் யார் கிஃப்டை கொடுத்தேன் எல்லாரும் உங்கள்கிட்ட தந்திருக்கணும் ரைட் ஏன்னா நிறைய பேர் தந்திருக்கிறோம் அதாச்சும் நீங்கள் வந்து இவ்வளோ காலமும் தங்களை எல்லாம் வளர்த்து பெரிய ஆளாக்குறதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டுருக்கிறீங்களாம் அப்போ நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்களாம் ஸோ இன்றைக்கு 60வது பிறந்த நாள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களை நல்ல சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் யாருன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய அன்பான பிள்ளைகள் மருமக்கள் ரைட் அப்போ யார் யார் கொடுத்தான்னு பார்ப்போமா சரி ஏன்னா அதாச்சும் உங்களுக்கு வந்திருக்குது மகள் கஜீவாவும் மருமகன் குளம் 2 பேரும் சேர்ந்து வேட்டியும் பழக்கூடையும் அனுப்பி இருக்கிறோம் பழங்களும் சாப்பிட்டு வேட்டியெல்லாம் கட்டி நாளே பிறந்தனால சந்தோஷமா கொண்டாடட்டான் நான் சொன்னேன் தான் ரைட் அவையிலோட சேர்ந்து அவதான் எல்லாம் செய்திருக்கிறா அவதான் எல்லாம் செஞ்சிருக்கிறா ரைட் அடுத்த வந்து மகள் திசானா வந்து கொடுத்திருக்கிறா அவங்களோட சேர்ந்து மதுசென் மருமகன் மருமகனும் மகளும் கொடுத்திருக்கிறோம் உங்களோட கையில இருக்கிற பெரிய போட்டோ ஃப்ரேம் காதும் கொடுக்கல நீங்க காசு கொடுக்க கூடாது பிறந்தநாள் கவியல் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கிறோம் சரி பெரிய ஃப்ரேம் வந்து இருக்குது கஷ்டப்பட்டிருப்பினமே அப்பாக்கு தானே அப்பான பிறந்த நாளுக்கு தானே பெரிய ஃப்ரேம் வந்துருக்குது அவையோட சேர்ந்து மகள் சிபி என்ன கொடுத்துருக்குறா சரமும் சேட்டும் கொடுத்துருக்குறா அப்பா வந்து ஒரு நாளும் வேலை தரத்துக்கு போறாராம் வேலை தரத்துக்கு போயிருக்க தண்டை கிஃப்ட சரத்தையும் சேட்டையும் போட்டுக்கொண்டு போட்டான் ஏன்னா என்று சொல்லி சரமும் சேட்டும் கொடுத்துருக்குறா என்னோட சிபி அதோட அதோட சேர்ந்து இன்னொரு ஆள் கடைசி ஆளுக்கு என்ன பேர் தைனா வந்து 2 ஷர்ட் கொடுத்துருக்கு எந்த இடத்துக்கு 2 ஷர்ட் அவாவும் தண்டை கிஃப்டும் கொடுக்கணும் அவன் சொல்லி 2 ஷர்ட்டையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறா அப்ப மகன் பிள்ளைகள் மகன் ஒன்றும் செய்யலையே எல்லாரும் செஞ்சிருக்கீங்க மகன் விளையாட்டு தான் இவ்வளவு ஏற்பாடு மகன் விளையாட்டு தான் இவ்வளவு ஏற்பாடுமா சரி ஏன்னா அதாச்சும் மகன் அஜீவன் உங்களுடைய மூத்த ஆம்பளை பிள்ளை அவர் வந்து அப்பா வந்து எனக்கு நிறைய செஞ்சுட்டாராம் இதுவரைக்கும் பார்த்து நிறைய செஞ்சுட்டாராம் ஸோ அப்பாவுக்கு நான் சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி அப்பாவுக்கு பெரிய ஒரு பைக் கொண்டு வந்திருக்குது அதோட இந்த ஏற்பாடுகள் கேக் எல்லாமே செஞ்சு மகன் அனுப்பி இருக்கிறார் உங்களோட பிறந்த நாள் வந்து சந்தோஷமா எதிர்பார்த்தனீங்களா அப்படி எல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணி சந்தோஷம் அப்ப என்ன சொல்ல போறீங்களா எல்லா பிள்ளைகளுக்கும்
எல்லா பிள்ளைகளும் நிறைவோடு வாழ வேணும், நிறைவோடு சொல்லு கேட்டு முதலிட்ட குறவுத்தம் இல்லாத வாழ வேணும் எல்லாருக்கும் சொல்றீங்க. வேணும் என்னுடைய ஆசை. சரி, அப்படி எல்லாரும் கூப்பிடுவோமா? கேக் வெட்டுவோம். ரைட், அப்படியே வாங்க எல்லாரும். உறவுகள் கூடும் கிளிக்கூடு, இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. தானே நானே நானே தானே நானே நான், தானே நானே நானே தானே நானே நான். தேரோடும் வீதி, அதில் மண் வாசம் வீசும், தாழ்வாரம் எங்கும் தினம் தேவாரம் தான். மூடாத வாசல் அது விருந்தோம்பல் பேசும், என்னாலும் எங்கே அட சந்தோஷம்தான். கண்ணீரை கண்கள் என்றும் பார்த்ததில்லையே, மண் மீது சொர்க்கம் மீதுதான். அணிலாடும் முற்றத்தில் அன்பென்னும் ராகத்தில் மயிலாகத் துள்ளி ஆடிப்பாடு. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. காசு இல்லை, பெரும் புகழ் கூட இல்லை, எது இந்த மண்ணில் அட இன்பம் தரும்? சொந்தங்கள் வந்து ஒரு சிரிப்பொன்று தந்தால் அது போதும் என்றும் இந்த வாழ்வே வரம். தந்தை சொல்வேதம் என்று போற்றும் பிள்ளைகள் வருங்கால விழுதல்லவா? ஆகாயம் வீழ்ந்தாலும் பூலோகம் சாய்ந்தாலும் அன்பொன்றே நம்மை தாங்கும் நாளும். ஒரே ஒரு